வணக்கம். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த காலவேளையில் ஆண்டவருடைய வார்த்தையோடு சந்திக்க கர்த்தர் தந்த கிருபைகளுக்கு கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கு தன்னை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த அந்த குட்டி சாமுவேலை போல எங்களை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும் அடியனை முற்றிலுமாய் மறைத்து கொள்ளும். நீர் மாத்திரம் மகிமைப்படும், நீர் மாத்திரம் வெளிப்படும். எல்லா துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை ஒவ்வொன்றாக தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் நம்ம செர்மன் ஆன் த மவுண்ட் என்று சொல்லப்படுகிற அந்த மலை பிரசங்கத்தில் வந்தோம். அதில் உள்ள பல காரியங்களை நாம் தியானித்தோம். அதில் குறிப்பாக அந்த ஜெபத்தை குறித்து, அந்த சீஷர்களுடைய ஜெபம் அல்லது கர்த்தரின் ஜெபம் என்று சொல்லப்படுகிற அந்த ஜெபத்தை குறித்து நம்ம படித்தோம். அது மட்டும் இல்லை, இன்னும் நாம் எப்படி கொடுக்கக்கூடாது, எப்படி உபவாசிக்கக்கூடாது, எப்படி ஜெபிக்கக்கூடாது அப்படின்னெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நாம் ஏன் கவலைப்படக்கூடாது, கவலைப்படுதல் என்றால் என்ன, நம்ம எதுக்காக கவலைப்படாமல் இருக்கணும் என்பதை குறித்தெல்லாம் நாம் தொடர்ந்து தியானித்தோம். இதெல்லாம் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு தலைப்பில் நம்முடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது. யூடியூப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு முந்தின வாரங்களில் பண்ணின பிரசங்கங்களை நீங்கள் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது இன்னைக்கு நம்ம அதனுடைய தொடர்ச்சியாக, அந்த மலை பிரசங்கத்தின் தொடர்ச்சியாக 7வது அதிகாரத்திற்குள்ளாக நாம் வருகிறோம். இதில் மலை பிரசங்கம் என்பது மத்தேயு 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து செய்த மிக நீண்ட ஜெபம், மிக நீண்ட பிரசங்கம், மிக நீண்ட ஜெபம் யோவான் 17வது அதிகாரத்தில் இருக்குது. இயேசு செய்த ஜெபத்தை அங்கு எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இது இயேசு செய்த மிகப்பெரிய பிரசங்கமாக இருக்கிறது. அவர் ஜனங்களோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார், அவர் பிரசங்கித்து கொண்டே இருந்தார். அவர் ஜனங்கள் எங்கெல்லாம் கூறுறாங்களோ அங்கெல்லாம் அவர் அவர்களோடு கூட பேசுகிறவராய், இடைபடுகிறவராய், அவங்களுக்கு காரியங்களை சொல்லி கொடுக்குறவராய் இருந்தார். ஆனால் அவருடைய பிரசங்கத்தில் மிக நீண்டமான பகுதி இது. அதில் இப்போ நம்ம 7வது அதிகாரத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். அந்த 7வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் முதல் 6 வசனங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை தீர்க்காதிருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள். போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும் என்று ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். இந்த வசனத்தினுடைய முதல் பகுதி, இந்த பகுதியினுடைய அந்த வசனம் இப்படி தான் ஆரம்பிக்குது. எப்படி இருக்கு? நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். அது இங்கிலீஷில் எப்படி இருக்கு? ஜட்ஜ் நாட் தட் ஈ பி நாட் ஜட்ஜ்ட். இது கேஜேபி வெர்ஷன். ஜட்ஜ் நாட் தட் ஈ பி நாட் ஜட்ஜ். அப்படின்னா ஓகே,
Matthew 7:1. ஓகே, அதில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் எப்படி இருக்கும்? ஜட்ஜ் நாட் தட் ஈ பி judge not that ye be not judged. you அப்படின்னு கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் இருக்கு. இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு that ye be not judged, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் அப்படின்ட்டு இதில் ஆண்டவர் ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். இதனுடைய காரியம் இதை இந்த வார்த்தை இந்த வசனம் மத்தேயு 7வது அதிகாரம் 1வது வசனம் என்பது ரொம்ப பாப்புலரான ஒரு வசனமாக காணப்படுகிறது. இப்போ கிறிஸ்தவர்கள்ட்ட நம்ம கேட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க 90% மக்கள் அவங்க என்ன வசனத்தை சொல்லுவாங்க? ரொம்ப பிடிச்சமான வசனம், உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வர வசனம் இல்லை. அவங்க ரொம்ப பாப்புலரான கிறிஸ்தவர்கள் மத்தியில் ரொம்ப பாப்புலரான ஒரு வசனமாக ஐடென்டிஃபை பண்ணப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டால் அது யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். அந்த யோவான் 3:16 என்ன சொல்லுது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ தேவன் அவரை தந்தருளினார். தேவன் இயேசுவை நம் உலகத்துக்கு அனுப்பினார், கொடுத்தார் என்பதுதான் கிறிஸ்தவர்கள் மத்தியில் அவர்கள் அப்படி கூட சொல்லலாம், மோஸ்ட் ரீகால்டு பைபிள் வேர்ஸ் ஃபார் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னா இந்த வசனத்தை சொல்லலாம். ஆனால் இந்த மத்தேயு 7வது அதிகாரம் 1வது வசனமாகிய நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் என்று சொல்லப்படுகிற வசனத்தை உலகத்தில் யார் கேட்டாலும் இந்த வசனத்தை சொல்லுவாங்க. அவங்க இந்த வசனம் உலகத்திற்கு, அதாவது கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான ஒரு வசனம் என்றால் அது மத்தேயு 7வது அதிகாரம் 1வது வசனம் தான். அதற்கு காரணம் என்ன? இது வெறுமனே நீங்கள் குற்றவாளிகளாக தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் அப்படிங்கிறது, ஜட்ஜ் நாட் அப்படிங்கிறது, இது வெறுமனே இது ஏதோ கிறிஸ்தவர்களுக்காக இயேசு சொன்ன, அஃப்கோர்ஸ் இயேசு அவருடைய பிள்ளைகளுக்காக, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்காக, அவரை பின்பற்றுகிறவர்களுக்காக சொன்னது தான் இது. ஆனால் இதை உலகத்தார் எடுத்து மிக அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறார்கள் என்றால், டால்ஸ்டாய் என்று சொல்லப்படுகிற ஒரு மிகப்பெரிய இலக்கியவாதி, அவர் மிகப்பெரிய லியோ டால்ஸ்டாய் என்று சொல்லப்படுகிற ஒரு நபர், அந்த நபர் இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி அவர் என்ன சொல்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்னது நிமித்தமாக உலகத்தில் நியாயம் தீர்க்குதல் என்ற அந்த ஒரு காரியத்தையே இயேசு அது அவர் இல்லாமல் பண்ணிவிட்டார் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? மக்களுக்கு அடிப்படையில் அவர்கள் என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா, ஜட்ஜ் நாட் அப்படின்னா என்னையே குற்றப்படுத்தாதே, நான் என் இஷ்டப்படி வாழ்வேன், நான் என் இஷ்டப்படி நடப்பேன், நான் என் இஷ்டப்படி இருப்பேன். ஆனால் நீ என்ன செய்யக்கூடாது? நீ என்னை குற்றவாளி என்று தீர்க்காதே, நீ அப்படி சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா நீ மற்றவங்களை தீர்க்கிற. அப்போது இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து அவருக்கு நான் இதை ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் வாழ்ந்த காலத்தில்
எந்த மனுஷரோடையும் அவருக்கு பிரச்சனையே இல்லை. அவரால் எல்லா மனிதர்களையும் அவர்கள் இருக்கிற வண்ணமாகவே அவர்களை ஏற்றுக்கொள்ள இயேசுவால் முடிந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும், அவர்கள் என்ன பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் அவர்களை இருந்த வண்ணமாக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த இயேசுவால் முடிந்தது. ஆனால் அவரால் பாதிக்க முடியாத ஒரு கூட்டம் என்று ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்தை அவரால் பெனட்ரேட் பண்ணவே முடியல. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை கடும் பகையாய் பகைத்தார்கள். இயேசுவும் அவர்களை மிக கடுமையான சொற்களை பயன்படுத்தினார். பாவிகளை நேசிக்கிற இயேசு, அவர் பாவிகளை ஏற்றுக்கொள்ளுகிற இயேசு, அவரால் அந்த காலத்தில் இருந்த சோக்கால்டு பரிசுத்தவான்களை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் இயேசு கிடையாது. அதற்கு காரணம் அவர்களிடத்தில் காணப்பட்ட மாய்மாலம். மாய்மாலத்தை ஆண்டவர் அருவருக்கிறார். மாய்மாலத்தை ஆண்டவர் he just abhors it. அதை அவர் இயேசுவால் சகித்து கொள்ள முடியாத ஒரே ஒரு காரியம் மாய்மாலம் மட்டுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் இங்கே என்ன பாருங்கள், இது அந்த வார்த்தை அவங்கள அவ்வளவு கஷ்டப்படுத்துது. அவங்களுக்கு அந்த அவருடைய மாய்மாலம் என்பது ஆண்டவரை அவர்களால் அனுபவிக்க முடியாமல், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாமல், அவருடைய அன்பை புரிந்து கொள்ள முடியாமல் அவர்களை தூரப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. அப்போது இப்போ ஜட்ஜ் நாட் அப்படின்னு சொன்னதுனால, நீங்கள் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் என்று சொன்னதுனால, நம்ம எதுவுமே எந்த காரியத்தை குறித்தும் நம்ம நியாயம் தீர்க்கவே கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம யாரை பற்றியும் நம்ம நியாய தீர்ப்பு நம்ம செய்ய வேண்டியதில்லை. நம்ம யாரை பற்றியும் என்ன செய்ய வேண்டியதில்லை. நம்ம காலத்திற்கு முன்னே நம்ம நியாயம் தீர்க்க கூடாது அப்படின்னெல்லாம் நம்முடைய மக்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே அப்படி சொன்னாரா? இயேசு கிறிஸ்து யாரையும் நியாயம் தீர்க்காத அப்படின்னு சொன்னாரா? அப்படின்னு சொன்னால் இல்லை என்பது தான் உண்மையான பதிலாக இருக்கும். காரணம் என்னவென்றால், ஆண்டவர் அந்த ஜனங்களோடு கூட பேசும்போது அவர் இந்த காரியங்களை மிக தெளிவாக அவருடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஒரு இடத்துக்கு இயேசு ஒரு வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீட்டுக்கு போனால் அங்கு அவரை சுற்றி அவருடைய மக்கள் இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவை குறித்து அந்த பரிசேயர்கள் என்ன சொன்னார்கள்? இவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறார். 3 குற்றச்சாட்டு. என்னது? ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறார். ஆயக்காரரோடையும் இருக்கார், பாவிகளோடையும் இருக்கார். இது வெறுமனை அவர் இருந்தால் காணாது, அவங்களோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஒருத்தவங்களோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் அந்த உறவு ஒரு மேம்போக்கான உறவு அல்ல. ஒருத்தங்க நம்மளை கூப்பிட்டு நமக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? சும்மா போகிற வரங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அப்போது அதனுடைய அர்த்தம் என்ன? he has more than ஒரு passing relationship. he knows them and he talks to them and he deals with them and he helps them. that is how Jesus worked with people. ஆனால் அந்த இடத்துல அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அல்லது அவரோடு கூட இருக்க முடியாமல் தூரத்தில் நின்று குத்தஞ்சொன்ன கூட்டம் தான் யார்? இந்த மாய்மாலக்காரர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல என்ன நடக்குது? ஒரு ஸ்திரீ வரா, இயேசு கிறிஸ்துவிடம் வந்தவள். அவள் என்ன பண்ணுறா? அவள் கதறி அழுது
அவளுடைய கண்ணீரினால் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை நனைத்து தன்னுடைய தலைமயிரினால் அந்த பாதத்தை அவள் என்ன பண்ணுறாள், துடைக்கிறதாக அந்த பகுதியில் நம்ம வாசிப்போம். அப்போது அந்த இடத்துல என்ன நடக்குது, ஒரு ஸ்திரீ அவள் அழுது தன்னை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறா. அவளுடைய கண்ணீரால் இயேசுவனுடைய பாதத்தை நனைச்சு அதை தன்னுடைய தலைமயிர், ஒரு ஸ்திரீயினுடைய மகிமை என்னது, அவளுடைய தலை முடி என்று ஆண்டவருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். தன்னுடைய மகிமையை இயேசுவின் காலடியில் வைக்கிறாள். அழுது அவருடைய பாதத்தை அவள் துடைக்கிறாள். தன்னுடைய இயலாமையை அறிக்கையிட்டு, அதெல்லாம் அறிக்கையிட்டாளா அவள் பேசினாளா அப்படின்லாம் அங்கே பைபிளில் இல்லை. ஆனால் அவளுடைய இருதயத்தில் தன்னுடைய பாவத்தை குறித்து ஒரு மனஸ்தாபத்தோடு அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் அவள் ஆண்டவருடைய பாதத்தில் அவள் அந்த தலைமுடியை வைத்து துடைத்து தன்னை ஒப்பு கொடுக்கிறதை, அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் இன்னொன்று செஞ்சா. அது என்னது, நளதம் என்னும் தைலம், கிட்டத்தட்ட 300 பணம் விலை மதிப்புள்ள நளதம் என்னும் தைலத்தை இயேசு கிறிஸ்துவனுடைய தலையில் ஊற்றி அந்த இடத்தையே நறுமணப்படுத்தி விட்டாள். இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய அன்றைக்கு அவளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கும். அன்றைக்கு அவள் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினாள். அன்றைக்கு அவள் ஆண்டவருடைய மன்னிப்பை உணர்ந்தாள். அன்றைக்கு அவளுடைய பாவத்திலிருந்தும் அவளை கட்டியிருந்த சாபத்திலிருந்தும் அவளுடைய நெருக்கங்களிலிருந்தும் அவள் அன்றைக்கு விடுதலை பெற்று கொண்டாள். ஆனால் அந்த இடத்துல அங்கே இன்னொரு மனுஷன் இருக்கான். அவருடைய வீட்டுக்கு தான் இயேசு வந்தார். சீமோன் என்கிற மனிதனுடைய வீட்டிற்கு இயேசு வந்ததை பார்க்குறோம். அந்த இடத்துல தான் இந்த சம்பவம் நடக்கிறது. அப்போது அவன் அவனுக்கு இந்த பொண்ணை பார்த்த உடனே அவன் சொல்கிறான், அவன் மனசில் யோசிக்கிறான், இவன் என்ன இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அவனிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார். ஒருவன் பெரிய அளவில் கடன் பட்டிருந்தான், ஒருத்தன் சின்ன அளவில் கடன் பட்டிருந்தான். 2 பேரையுமே கடன் கொடுத்தவன் மன்னித்தான். இவர்களில் 2 பேரில் யார் அதிகமாய் அன்பு கூறுவான் என்ற ஒரு கேள்வியை அவனிடத்தில் வைத்தார். அதற்கு அவன் என்ன சொன்னான், ஆண்டவரே, எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாய் அன்பு கூறுவான் என்று அவன் சொன்னான். அந்த இடத்துல இயேசு என்ன சொன்னார், சீமோனே, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், ஆனால் நீ என்ன செய்யலை, என்னுடைய பாதம் கழுவ தண்ணீர் தரவில்லை. நான் உன் வீட்டிற்கு வந்தேன், நீ என்னை முத்தம் செய்யவில்லை. நான் உன் வீட்டிற்கு வந்தேன், நீ என்னை என்ன செய்யலை, எனக்குரிய மரியாதையை நீ கொடுக்கல. ஆனால் இந்த ஸ்திரீ அவள் என்ன பண்ணா, தன்னுடைய கண்ணீரினால் என் பாதத்தை கழுவினாள். அது மட்டும் இல்லை, தன்னுடைய மயிரினால் என்னுடைய கால்களை துடைத்தாள். அது மட்டும் இல்லை, தன்னுடைய மிக விலையேற பெற்ற கிட்டத்தட்ட 300 பணம் என்பது 1 வருட சம்பளம். 1 வருட சம்பளத்தை செலவழித்து ஒரு பெர்ஃப்யூம் வாங்கி அந்த பெர்ஃப்யூமை இயேசுவின் மேலே ஊற்றி அந்த அறையவே அவள் மகிமைப்படுத்தினாள். நீ நீ ஒன்றுமே செய்யலை, நீ எனக்கு முத்தம் கொடுக்கல, நீ எனக்கு பாதம் கழுவ தண்ணி கொடுக்கல. ஆனால் அவளோ என்ன செய்தாள், அவள் என் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறதை பார்க்குறோம். இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், மற்றவர்களை குற்றப்படுத்துதல் என்பது அந்த அந்த இடத்துக்கு இவங்களால் வர முடியல. ஏன் இவங்களால் வர முடியல, இவங்க தன்னுடைய காரியங்களை பாதுகாத்து கொள்வதற்கும் தாங்கள் ரொம்ப பெரிய பக்திமான்கள் என்றும் தாங்கள் பெரிய உன்னதமான பரிசுத்தவான்கள் என்றும்
அவர்களுக்கு நோக்கமெல்லாம் மக்களுக்கு முன்பதாக நடிக்க வேண்டும், அவர்களுடைய கவனத்தை கவர வேண்டும், அப்படியே அவங்களுடைய பர்ஸையும் கவர வேண்டும். இதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அதை என்ன சொன்னார், அந்த இடத்துல ஆண்டவர் சொன்னது முக்கியமான ஒரு காரியம். ஜட்ஜ் நாட் அப்படின்னு சொன்னால் அதில் என்னது, இட் இஸ் நாட் ஜட்ஜ்மெண்டல் இன் கான்செப்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நிதானித்து அறிந்து, எல்லாவற்றையும் சோதித்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள்னு சொல்லி பவுல் எழுதுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையுமே நம்ம ஜட்ஜ் பண்ணணும். இது ரைட்டா, இது தப்பா அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட் நமக்கு வேணும். ஜட்ஜ் நாட்டுன்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்கு. அதனால் நான் யாரையுமே ஜட்ஜ் பண்ண மாட்டேன். இல்லை, அப்படி இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக அல்லது ஆண்டவருடைய நோக்கத்துக்கு விரோதமாக, ஆண்டவருடைய திட்டத்துக்கு விரோதமாக இருந்தால் நாம் அதை நிதானித்து அறிகிறவர்களாய், நிதானித்து அதிலிருந்து நம்மை விலக்கி காத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி வரும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதில், we should not hate those people. அந்த ஜனங்களை நாம் வெறுப்பதில்லை, நாம் வெறுக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து பாவிகளை நேசித்தாரே ஒழிய அவர் பாவத்தை அவர் ஒருபோதும் நேசிக்கவில்லை. அந்த பாவத்துக்காகத்தான் தன்னுடைய ஜீவனை கொடுத்து, விலை கொடுத்து அதிலிருந்து நம்மை விடுதலையாக்க ஆண்டவர் வந்தார். அப்போது நம்ம ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறார் நம்மக்கிட்ட? நாம் பாவிகளை நேசிக்க வேண்டும், பாவத்தை அல்ல. மனிதர்களை நேசிக்க வேண்டும், ஆனால் அவரிடத்தில் உள்ள தப்பிதங்களை நாம் கண்டுபிடித்து சொல்லத்தான் வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனுடைய அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் அந்த ஜட்ஜ் நாட் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அவர்களுடைய பாவங்கள் பெருசாக தெரியாது. ஆனால் மற்றவருடைய காரியங்களை வெளுத்து வாங்குவாங்க. ஏய் நீ அப்படி பண்ண, ஏய் நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் ஒருத்தர் சொன்னார், people are most of the people, அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. people they judge everybody, சரியா? பட் when it comes to their own, they become the best advocates அல்லது பெஸ்ட் டிஃபென்ஸ் லாயர். ஒரு டிஃபென்ஸ் லாயர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார்? தன்னுடைய கட்சிக்காரரை காப்பாற்றுவதற்காக அவரால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ, என்னெல்லாம் பேச முடியுமோ, எங்கேருந்தெல்லாம் பாயிண்ட் எடுக்க முடியுமோ எடுத்து தன்னுடைய கட்சிக்காரர் குற்றவாளி இல்லை என்று நிரூபிக்க முயற்சிப்பார். ஆனால் அதே சமயத்தில் எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க அவனை குற்றவாளி என்று நிரூபிக்க முயற்சிப்பார்கள். இப்போ ஒரே மனுஷனே மற்றவருடைய காரியங்களை குறிக்கும்போது அவ்வளோ ஒரு மாரல் ஹை கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மாரல் ஹை கிரவுண்டுனா, என்னை விட பரிசுத்தவான் இந்த உலகத்திலே யாரும் கிடையாது, எனக்கு தெரியாது எதுவுமே கிடையாது, நான் தான் எல்லாத்துக்குமே அதிகாரி, நான் தான் எல்லாத்துக்குமே அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு அவர் மற்றவர்களை அப்படி குற்றப்படுத்துவார்கள். ஆனால் தன்னுடைய காரியம் என்று வரும்போது அவங்க they will become very good டிஃபென்ஸ் லாயர்ஸ். அதாவது எல்லா விதத்திலும் அதை நியாயப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நம்ம இந்த ஜட்ஜ் நாட்டுங்கிறது அது பாப்புலர்னு பார்த்தோம், மக்கள் எப்படி அதை பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தோம். இப்போ அடுத்தது ஒரு காரியத்தை நம்ம கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். அது என்னன்னா, ஒரு காரியத்தை சரியாக தீர்ப்பது எப்படி? நியாய தீர்ப்பு அப்படின்ன உடனே நமக்கு எரி நரகமும் அக்னி கடலும் அப்படி தான் தெரியுது. ஆனால் ஒரு காரியத்தை ஜட்ஜ் பண்ணுறதுங்கிறது அதனுடைய காரியத்தை உணர்ந்து இதை நிதானித்து இப்படி தான் செயல்படணும். அப்படின்னா ஹவு டு ஜட்ஜ் அப்படிங்கிறத நம்ம அறிந்திருக்க வேண்டும். அது எப்படி ஜட்ஜ் பண்ணுறது அப்படின்னா, நம்ம எப்படி இருக்கணும்?
we should not be judgmental, but we should be discerning. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவங்களை வந்து அந்த குற்றம் சாட்டி அவங்க மேலே ஒரு என்னது, அதாவது ப்ரிஜடிஸ்டாக செயல்படக்கூடாது. நிதானத்தோடு பகுத்து ஆராய்ந்து அந்த சூழ்நிலையில் என்ன நடந்தது, எப்படி நடந்தது. அப்போது அப்படிப்பட்டவர்களாய் நாம் செயல்படும்போது, அதனால தான் இந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்குது, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்தபடியே உங்களுக்கும் அளக்கப்படும். நம்ம என்ன ஸ்டாண்டர்டில் மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணுறோமோ, தட் இஸ் த எக்ஸாக்ட் ஸ்டாண்டர்ட் பை விச் we will also be judged. ஆகவே இங்கே வந்து என்ன இதுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்ம வந்து ஆண்டவர் என்ன சொன்னார், உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி அப்படின்னா, அதை இந்த இடத்துல பொறுத்துனா எப்படி இருக்கும், உன்னை தீர்க்கிறது போல பிறனையும் தீர்த்துக்கொள். உனக்கு என்ன ஸ்டாண்டர்டை நீ யூஸ் பண்ணுவியோ அதே ஸ்டாண்டர்டை மற்றவரிடத்திலும் பிரயோகி. அப்போது அது ஒன்று. அடுத்தது, ஒரு காரியத்தை நிதானிக்கும் போது மிகுந்த தாழ்மையுடையவர்களாய், பெருமையுடையவர்களாய் அல்ல, மிகுந்த தாழ்மையோடு நாம் அந்த நிதானிப்பை செய்ய வேண்டும் அல்லது நியாய தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு காரியத்தை வந்து தீர்க்கிறதுக்கு முன்னாடி அதை குறித்த எல்லா தகவல்களும் நமக்கு கையில் வந்ததுக்கப்புறம், அதை சரியான விதத்தில் இடை போட்டு பார்த்ததுக்கப்புறம் நாம் நியாயம் தீர்ப்பது கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, முக்கியமான ஒரு விஷயம், we should always give the other person the benefit of doubt. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருவேளை அது பார்ப்பதற்கு தெளிவாக தவறாக தெரிகிறது, ஓகே, இந்த காரியம் இப்படி செய்திருக்கக்கூடாது, ஆனாலும் நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து அவங்களுக்கு we should give them the benefit of doubt. ஒருவேளை நாம் அறியாத ஒரு காரணத்தினால அவங்க அதை வந்து தவறாக அப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இது எல்லாமே எதை குறிக்குது, முதல்ல அப்படி யோசிக்கிறதுக்கு ஒரு ஹியூமிலிட்டி இல்லாமல், நம்மில் தாழ்மை இல்லாமல் அப்படி யோசிக்க முடியாது. ஒரு தடவை ஒரு சபையில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. பாஸ்டர் வந்து இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டாரு, அவர் கூட போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வருது. கம்ப்ளைண்ட் வந்தவுடனே அதை வந்து ஜனங்கள் மத்தியில் வெகு வேகமாக பரவுகிறது. இட் ஹஸ் பிகம் அன் இஷ்யூ. அப்போது இப்போ வந்து கூப்பிட்டு விசாரிக்கணும். அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அப்படி விசாரிக்கும்போது பார்த்தா கடைசி என்னாச்சு, அவர் கூட்டிகிட்டு போனது அவரோட தங்கச்சியை. கூட போனது அவருடைய தங்கச்சிங்கிறது பார்த்த ஆளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இவங்க சொல்லும்போது இவங்க கண்டுபிடிக்கிறாங்க, அன்னைக்கு அவருடைய தங்கை அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவர் அந்த அம்மாவை கூட்டிகிட்டு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப வந்திருக்காங்க. ஸோ இப்போ அவரை குற்றப்படுத்தின நபர்கள் இப்போ என்ன செய்ய போகிறாங்க? ஸோ we should not jump into conclusions. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இப்படி செய்யும்போது இந்த இடத்துல இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்குறோம். அதை நம்ம கவனிக்கணும். என்ன? மத்தேயு 7வது அதிகாரம் அந்த நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? ஸோ இதை தான் நம்ம இவ்வளோ நேரம் தியானித்தோம். எப்படி நாம் மற்றவர்களை ட்ரீட் பண்ணணும், மற்றவர்களுக்கு நம்ம எப்படி வந்து நம்ம அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்பதை குறித்து நம்ம இப்போ தான் நம்ம தியானித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை வந்து என்ன சொல்லுது பாருங்கள். யோவான் 7வது அதிகாரம் 24வது வசனம் இப்படி ஒரு சொல்லுகிறது. யோவான் 7:24. யோவான் 7:24.
24. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தோற்றத்தின்படி, டோன்ட் ஜட்ஜ் பை அப்பியரன்சஸ். இப்படி தான் அந்த பாஸ்டரோட தங்கச்சியை கூட்டிகிட்டு போனது இன்னொருத்தம் கூட்டிகிட்டு போனதுன்னு சொன்னது மாதிரி ஆகிப்போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்கள், நாம் மற்றவர்களை நம்மை நேசிக்கிறது போல நேசித்து நாம் நியாய தீர்ப்பு செய்தால் நாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக இருப்போம். அப்படி செய்யும்போது வெறுமனே ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறதில்ல, நம்ம அப்படி செய்தால் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கு நம்ம வழி செய்கிறோன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு நான் தான் ரொம்ப யோக்கியம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணோம்னா we will be given back the same kind of treatment. What goes around ultimately comes around. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இதனுடைய இன்னொரு வசனமும் இருக்கும். யாக்கோபு 2வது அதிகாரம் 12-13 வசனம். யாக்கோபு 2வது அதிகாரம் 12-13 வாசியம். இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். 12 வசனம் ஆச்சா? சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். ஏனென்றால் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். mercy triumphs over judgment. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, அது நமக்கும் அப்படி செயல்படுகிறது என்பதை நம்மால் பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு அடுத்த பகுதியை நம்ம பார்த்தோன்னா அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மத்தேயு 7 பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பிக் கொண்டு உங்களை பீறி போடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதற்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள். அப்படின்னா என்ன ஆண்டவர் இந்த இடத்துல இப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், குற்றவாளிகள் என்று தீர்க்கக்கூடாது. எப்படி, ஏன்னா நம்ம எப்படி தீர்க்கிறோமோ அதே போல தான் நமக்கும் தீர்க்கப்படுவோம். மற்றவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு உதாரணத்தையும் சொல்கிறார். என்ன சொன்னார், கண்ணில் இருக்கிற உத்தரம், கண்ணில் உத்தரத்தை வைக்க முடியுமா? உத்தரங்கிறது இப்போ உள்ள உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதா? உத்தரங்கிறது இந்த சென்ட்ரல் பீம், அவ்வளோ பெரிய பீம் தான். அந்த மொத்த அந்த ரூஃபையுமே அது தாங்கி பிடிக்கும். அவ்வளோ பெரிய பீம் கண்ணுக்குள்ளே இருக்குது ஒருத்தனுக்கு. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அடுத்த சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை போய் அவன் அதை எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறான். உன் கண்ணுக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. நம்மக்கிட்ட தவறுகளை வைத்து கொண்டு நாம் மற்றவர்களை நியாயம் தீர்க்க, மற்றவர்களுக்கு உதவி செய்ய, மற்றவர்களை நீ இந்த இடத்துல தப்பு பண்ணிட்ட, நீ இப்படி செய்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அது மிகப்பெரிய அறிவீனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறார், மாயக்காரனே, he is again addressing the hypocrites. மாயக்காரனே, உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு. உன்கிட்ட இருக்கிற பிரச்சனையை முதல்ல சரி பண்ணு. ஆண்டவருடைய சமூகத்துக்கு போ, உன்னை தாழ்த்து, ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேள், ஆண்டவரோடு ஒப்புரவாகு. நீ யாரெல்லாம் துக்கப்படுத்தினியோ, யாரெல்லாம் வருத்தப்படுத்தினியோ அவங்களோடு கூட போய் ஒப்புரவாகு. ஆண்டவருடைய வார்த்தையோடு நெருங்கு. ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவரோடு இசைந்து வந்துட்டு அதுக்கப்புறம் நீ அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சின்ன தவறை திருத்த நீ முயற்சிக்கலாம்.
நீ திருந்தாமல் அடுத்த ஆளுக்கு அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. எதுக்கு இங்கே வந்து இந்த இது நாய் பன்னி அப்படின்னலாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதர்கள் அவர்கள் பன்றியை அருவருக்கிறவர்கள். ஆண்டவரே வந்து என்ன சொல்லியிருக்காரு, வந்து அந்த பன்றி வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது, ஆண்டவர் விலக்கி வைத்த ஒரு காரியம் அது. அது மட்டும் இல்லை, நாய்களுக்கு அப்படின்னு சொல்லி அங்கே நாயையும் சொல்கிறாரு. அசுத்தமானதை பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள். நாய் என்னத்தை குறிக்குது? நாயோட தன்மை என்ன அப்படின்னா, அது தான் கக்கினதை திரும்ப தின்னக்கூடிய ஒரு பழக்கமுடையது. ஸோ நாய்களுக்கு போய் இதை செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பின்மாறி போனவர்கள் அல்லது ஆண்டவரை துக்கப்படுத்தினவர்கள், ஆண்டவரை தூக்கி எறிஞ்சிட்டு ஏன் இஷ்டத்துக்கு நான் அப்படித்தான் நடப்பேன், நான் என் வசதிக்கு தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நீ போய் சுவிசேஷத்தை சொல்லாத. அப்படி சொன்னால் அந்த சுவிசேஷத்தினுடைய மதிப்பு அவர்களுக்கு தெரியாது, அதை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதை புரிந்து கொள்ளாமல் உன்னையே காயப்படுத்த முயற்சிப்பார்கள். ஆகவே நம்ம என்ன செய்யக்கூடாது? நாம் பரிசுத்தமானதை பன்றிகளுக்கு முன்பதாக வைக்கக்கூடாது. ஆண்டவர் அதை ரொம்ப திட்டமாக நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அது வந்து நம் யாரையும் நியாயம் தீர்ப்பதற்கு, யாரையும் வந்து நீ 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 அது பாருங்க, அவர் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு, ஆக்டிங் இன் அ ஜட்ஜ்மெண்டல் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட். அவர்களுக்கு அன்போட அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டி, இது தவறு, ஆண்டவருடைய வார்த்தையின்படி தவறு, நீ செய்கிறது உனக்கு நல்லதில்லை, உன் குடும்பத்துக்கு நல்லதில்லை, ஆகவே நீ இந்த காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்பாக ஆண்டவருடைய அன்பிலிருந்து செயல்பட்டு அவர்களை திருத்தி ஆண்டவர் அது அப்படி கொண்டு வர்றது அது நல்லது. அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? வந்து இப்படி செயல்படக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டவராய், ஆண்டவருடைய இரக்கத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி ஆண்டவருடைய அன்பினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் மன்னிப்பினாலும் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையில், அந்த வாழ்க்கை மூலமாக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும். அந்த மனிதரை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும். அதன் மூலமாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள், இயேசுவினிடமாய் திரும்புவார்கள். அது மட்டும் இல்லை, நாம் எப்போதும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு என்ன அவசியம்? நமக்கு விசுவாசம் அவசியமாக இருக்கிறது. நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களாய், ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாய், அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தோடு நாம் செயல்படும் போது ஆண்டவர் நம் மூலமாகவும் கிரியை செய்வார். நம்ம மற்றவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளவும் முடியும். மற்றவர்களை இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் பெற்ற அந்த விடுதலையை, நாம் பெற்ற சந்தோஷத்தை, நாம் பெற்ற நன்மையை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார் என்கிறதை உணர்ந்தவர்களாய் நாம் அன்போடு செயல்படும் போது நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நம்ம மற்றவர்களை நியாயம் தீர்க்க மாட்டோம். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று, பட் அதே சமயத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை குறித்த சரியான நிதானம் நமக்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு காரியம் வருது, ஒரு டைப் ஆஃப் டீச்சிங் வருது, அது ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக இருந்தால் அதை கணித்து அதை சரியாக உணர்ந்து அதிலிருந்து நம் விலகி வர வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் நமக்கு வேண்டும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் எப்போதும் இரக்கம் நிறைந்தவர்களாய், கம்பேஷனட் அப்படின்னா என்ன அர்த்தம்? மனதுருகுகிறவர்களாய், மற்றவருடைய காரியங்களை பார்த்தோன்னா அவங்க அப்படி அலட்சியமாய் எண்ணாமல் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய அன்பை இருதயத்தில் தரித்து கொண்டவர்களாய், ஆண்டவரை போல மனதுருக்கம் உடையவர்களாய் காணப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருடைய திட்டத்தை செய்து முடிக்கிறவர்களாய் இருப்போம். அவர் என்ன விரும்புகிறார்? அவரை போல நாம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய ராஜ்யம் இங்கு கட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் அன்பான தகப்பனாக இருக்கிறார். அவர் தன்னுடைய ஜனங்களுக்காய் தன்னுடைய ஜீவனை கொடுத்தவராய் இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களாய் நாமும் வாழும்படியாக ஆண்டவர் நம்மை இந்த கால வேளையில் நம்மை அழைக்கிறார். நம்ம அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம், கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்ட உடைய பெரிதான இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் உம்மை போல உம்முடைய அன்பினான நிரப்பப்பட்டவர்களாய் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட, நாங்கள் எல்லாவற்றையும் நிதானித்து அறிய, எங்களுடைய குற்றங்களை முதலாவது உணர்ந்து கொண்டு பின்பு மற்றவர்களுக்கு உதவி செய்ய போக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய கண்களில் உத்தரம் இருக்கும்போது மற்றவர்களை போய் திருத்துவதற்கு நாங்கள் முயற்சிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட காரியங்கள், மற்றவர்கள் இடறுகிறதற்கு ஏதுவான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் எங்களை முற்றிலுமாய் அதை மன்னியும், அதை மாற்றும், அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை தூக்கி தூரப்படுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். எல்லா துதி கனமையும் மகிமையும் நீரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளும் மறவாதே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. தொடர்ந்து என்னோடு கூட இணைந்திருங்கள். இந்த வீடியோ ஆடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் தயவுசெய்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் சந்தோஷ். அல்லேலூயா.